உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உம்பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆதிகிரந்த் அப்படின்ற நூலை, புனித சீக்கியருடைய புனித நூலை சிறப்பாக கற்றவர் சாது சுந்தர் சிங் அவர்கள். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த புக்கு, எல்லாத்தையும் ரொம்ப ஆழ்ந்து அந்த மறை உண்மைகளை கற்றவர். அப்போ ஒரு முறை அவருடைய நண்பர் மூலமா இந்த புதிய ஏற்பாட்டு நூலை அவர் பெற்றுக்கொள்கிறார். அவருக்கு என்னன்னா, இந்த புதிய ஏற்பாட்டு நூல என்ன இருக்க போகுது, சீக்கிய சமய நூல இல்லாத ஒரு புதிய கருத்து இதுல என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை அவர் என்ன பண்ண தூக்கி வச்சுட்டார். ஒரு மூலைய அது கடந்துச்சு. அப்போ அவருக்கு ரொம்ப அவங்க அம்மா பிடிக்கும், அவ்வளவு உயிரா இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்க அம்மா மரித்து போறாங்க. தனக்கு உடன் இருந்த தோளுக்கு தோளா இருந்த தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை மரித்து போறாங்க. இப்போ ஒரு தனிமையாக்கப்படுறார். இப்போ இவருக்கு பல கேள்வி வருது. ஏன் எங்க அம்மா என்னை விட்டு போனாங்க, ஏன் என் சகோதரன் இந்த சின்ன வயசுல மரித்து போனார், எனக்கு ஏன் யாரும் இல்லாமல் தனிமையாக்கப்பட்ட பல கேள்விகள் இவருக்கு வருது. கடவுளை கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கிறார். ஏன் கடவுளை என் வாழ்க்கையில இது நடந்துச்சு, உங்களுடைய அனுமதி இல்லாமல் இது நடந்திருக்காது, ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும் போது இவருக்கு ஒரு பெரிய வைராக்கியம்னா, கடவுள் எனக்கு உண்மையிலே இருந்தார்னா இந்த இரவு எனக்கு அவர் காட்சி கொடுக்கணும். அப்படிதான் நான் உண்மை கடவுளை நான் நம்புவேன். இல்லைன்னா கடவுளே இல்லைன்னு சொல்லி மறுதளிச்சு நான் என்ன செய்வேன்னா, அதிகாலையில எங்க வீட்டு வழியா போகிற அந்த லூதியானா போகிற அந்த ட்ரெயின்ல நான் தற்கொலை பண்ணி செத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பெறார். கதவை தாளிட்டு இரவு முழுவதும் அவர் ரொம்ப அதிகமாய் அவர் என்ன செய்கிறார்னா, தன்னை இணைத்தவராய் கடவுள் சமூகத்திலே அவர் முழங்கால் படிட்டு கடவுள் இடத்துல மன்றாடுகிறார், போராடுகிறார். கடவுளே உண்மையா இருந்தா முன்னாடி காட்சி கொடுன்னு கேட்கிறார். அவருடைய அந்த போராட்டத்தின் இறுதியில அது விடாமுடியாத அந்த முயற்சியின் நடுவுல ஆண்டவர் உயிர் தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையில தொங்குகிற மாதிரி தன்னுடைய காயங்கள் பட்ட கரங்களை அவருக்கு முன்பாய் நீட்டியவாறு அவர் தரிசனம் கொடுக்கிறார். இதை நேரிலே கண்டவர், இது அதிகமான இந்த ஒளி பிரகாசத்தை கண்டவர், இதை நேரில் அதை பார்த்தவர் இப்பொழுது இயேசு கிறிஸ்து தான் உண்மையான ஆண்டவர் என்பதை முழு மனதார அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு அங்க இருந்த அந்த புதிய ஏற்பாட்டு நூலை அவர் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். எந்த புதிய ஏற்பாட்டை தூக்கி எறிந்தாரோ அந்த புதிய ஏற்பாட்டை காலம் முழுவதும் அவர் தூக்கி சுமந்து எல்லாருக்கும் அந்த ஆண்டவர் இயேசுடைய நற்செய்தியை கொண்டு சென்றார். நாமும் ஆண்டவர் இயேசுவுக்காக நற்சாட்சிகளாய் திகழ்வோமா? எல்லா இடங்களிலும் இயேசுவின் வார்த்தைகளை நாம் கொண்டு செல்வோம். இயேசுடைய வருகைக்கு நாம் எல்லோரும் சமீபமா இருக்கிற காலத்துல பிறரையும் அதற்கு ஆயத்தப்படுத்த நாம் அர்ப்பணிப்போம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தார். மீட்பர் இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமீன்.